ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற இரிட்டி டவுனில் இருக்கோம். இரிட்டி டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ இரிட்டியிலிருந்து எடக்கானம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். இரிட்டி ரிவரோட ரிவர் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும். கூர்க் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. ஸோ அங்கே போகிறதுக்காக தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரளா கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இரிட்டிங்கிற டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இங்கிருந்து எடக்கானம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. 4 கிலோமீட்டர்ஸில் பியூட்டிஃபுல்லான ரிவர் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பஸ் ஆர் ஆட்டோவில் போகணுமா, வெயிட் பண்ணுவோம். எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதில் கிளம்ப வேண்டியது தான். இரிட்டி டவுன் பாருங்கள், இதுதான் மெயின் ஏரியா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். காலங்காத்தால செம்ம பிஸியாக இருக்குது. நாம் அரௌண்ட் 9 o'clock இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடக்கானம் போகிற வழியில் கீழூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இரிட்டியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். இங்கிருந்து எடக்கானம்க்கு வந்து 1 கிலோமீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழூர் ஸ்ரீ மகாவிஷ்ணு டெம்பிள்னு ஒரு விஷ்ணு டெம்பிள் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம எடக்கானம் போகலாம். ஊர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே வந்து செப்பரேட் பின்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியாஸ் எல்லாம் வந்து லைக் செப்பரேட் பண்ணி டிகிரேடபிள் நான் டிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஊரில் ஒரு குப்பையை பார்க்க முடியலைங்க, வேற லெவலு. ஸோ வாங்க டெம்பிள் பார்த்துட்டு நாம் எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட் பார்க்க போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கீழூர் ஸ்ரீ மகாவிஷ்ணு டெம்பிள்ங்க, இரிட்டிக்கு பக்கத்தில். எடக்கானம் போற வழியில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் கீழூர். நம்ம கீழூர் மகாவிஷ்ணு டெம்பிளுக்கு உள்ள வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, நம்ம பியூட்டிஃபுல் டெம்பிள். ஸோ இது வந்து டிப்பிக்கல் கேரளா டெம்பிள்ஸோட ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து சிவன் டெம்பிள். ஆப்போசிட்ல இருக்கிறது விஷ்ணு டெம்பிள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கோவில் சுத்தியும் வந்து விளக்கேத்துறதுக்கு தீபம் வச்சிருக்காங்க. இது கோவில் கொடிமரம். இங்க பாருங்க, மகாவிஷ்ணுவோட எல்லா அவதாரத்தையும் போட்டிருக்காங்க. கடைசியாக வரப்போகிறது வந்து கல்கி அவதாரம், அதுவும் போட்டிருக்காங்க. வெள்ளை குதிரையில் வருவாராம். பார்க்கலாம் எப்போ வரப்போறாருன்னு. நம்ம கீழூரோட அழகான லுக் பாருங்க. வீடுகள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நேர கடவுள் வந்து இந்த வீடுகளில் குடியிருந்துருவாரு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பின்னாடி தான் வந்து இரிட்டி ரிவர் போகுது. இங்கிருந்து நம்ம 2 கிலோமீட்டர் இந்த ரிவர் கரையிலேயே போனால் எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். இது சிவன் கோவிலோட கொடிமரம். வெளியே ஒரு தீபம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சபை மாதிரி. அந்த கச்சேரி அதெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, ப்ரேயர்ஸ், அந்த ஹால். இது கோவிலுக்கு முன்னாடி ரெட் ஸ்டோன்லேயே கட்டியிருக்காங்க. இது வந்து நேச்சுரல் ரெட் பிரிக்கு. செங்கல் சூளையில் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, அப்படியே நிலத்துல இருந்து வெட்டி எடுக்கிறது தான். அழகா இருக்குல்ல. நம்ம கோவிலோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு இயற்கை சூழல்ல அமைஞ்சிருக்கிற கோவிலுங்க. ஊரே அப்படிதான். இங்கே பாருங்க, இது கோவிலோட வெளிப்பிரகாரம் சுற்றிட்டு இருக்கோம்.
கோவில் வந்து ரிவரோட கரையில் தான் இருக்குது. பாருங்க, அழகான இருட்டி ரிவர், புழா அப்படிம்பாங்க, இருட்டி புழா. இங்கேயும் வந்து ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது ஆத்தோட கரையில். நம்ம கீழூர் மகாவிஷ்ணு டெம்பிளில் விஷ்ணுவையும் சிவனையும் தரிசிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஐயப்பனோட அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எடக்கானம் போகலாம் வாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லுங்க, வேற லெவல். நம்ம கீழூர் மகாவிஷ்ணு டெம்பிள் போயிட்டு எடக்கானம் போயிட்டு இருக்கோங்க ப்ரைவேட் பஸ்ஸில். இங்கேருந்து வந்து 3 கிலோமீட்டர்ஸ் கீழூர்லேருந்து. நம்ம எடக்கானம் பஸ்ஸில் வந்தாச்சுங்க கீழூர்ல இருந்து. இதுதான் வந்து ரிவர் வியூ பாயிண்ட் போகிற வழி. இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து எடக்கானம் வில்லேஜ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஓ மை காட், காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் நம்ம ஓ மை காட் வந்து ஒரு 1000 டைம்ஸ் சொல்லணும். நண்பர்களே, இது வரைக்கும் யாரும் தமிழ் சேனல்ஸில் எக்ஸ்ப்ளோரே பண்ணாத பிளேஸுங்க கேரளாவில். இருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ரிவர் வியூ பாயிண்ட்டு. என்ன சொல்கிறது, வார்த்தைகளே இல்லை. இது எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட். நம்ம இருட்டியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆர் 1/2 கிலோமீட்டர்ஸ் உள்ள நடக்கணும். எப்பா விவரிக்க வார்த்தைகளே இல்லைங்க, வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கீழே இறங்கி வந்தோடனே ரிவரோட கரையிலேயே வந்து இந்த மாதிரி ரோடு இருக்குது நம்ம ரிவர் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு. இங்கே பாருங்க, வேலிக்குள்ள வளைஞ்சு நெளிஞ்சு வர அழகு இருட்டி புழா. நம்ம கேரள மக்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியுமாங்க ஊரை. வேற லெவலில் இருக்குங்க. அங்கங்கே வந்து ஒரு 1 or 2 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் இருக்குது. அது வரைக்கும் எல்லா கிராமங்கள்லையுமே வந்து வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. பின்ஸு, பெரிய பெரிய பின்ஸு, அதில் கலெக்ட் பண்ணிட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. ரிவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இயற்கை மாறாமல் அப்படியே இருக்குங்க. செம்ம அழகாக இருக்குது. நாரைங்க, கொக்குங்க எல்லாம் வந்து நீர் நாய்ங்க, வேற லெவலில் இருக்குங்க. சவுண்டு கேட்குதா? இங்க 2 ஆறு வந்து ஜாயின் ஆகுதுங்க. இங்க பாருங்க, இல்ல ஒரே ரிவருக்குள்ள இடையில ஐலாண்ட் இருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. டென்ஸ் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடுங்க இருக்கும். எப்படி வாழ்றாங்க பாருங்க. வாழ்ந்தா கேரள மக்கள் மாதிரி வாழணுங்க, இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம பெரிய லெவல்ல. எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசுமையாக தான் இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் இருக்கும். அதுதான் பியூட்டியே. நமக்கு வீடு இருக்கிறதே தெரியாது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது, பட் வீடு தெரியுதா பாருங்க. சுற்றியும் வந்து
ரிவர் பக்கத்தில் எப்படி ஃபாரஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வீடுகளும் இருக்கும். இவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரீடுங்க. நம்ம எல்லாருமே 100% வந்து கேரள மக்கள் கிட்ட இருந்து கற்றுக்கணும் எப்படி இயற்கையோட ஒன்றி வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அழகழகான மரங்கொத்திகள் எல்லாம் இருக்குது, கலர் கலர். அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மரத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னும் போகணும், இன்னொரு 500 மீட்டர்ஸ் போனால் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ரிவர் வியூ பாயிண்ட் இருக்கான். வாங்க அதையும் போய் பார்க்கலாம். நாம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவிலிருந்து, அதாவது எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு இறங்குற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் நமக்கு ரிவர் வியூ பாயிண்ட் தெரியுது. இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பாருங்கள், இங்கே நேச்சுரலாக இருக்கிற ரெட் ஸ்டோனில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பின்னாடி இருக்கிற வீடு பாருங்கள், அப்படியே நிலத்திலிருந்து வெட்டி எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பின்னாடி வந்து ரப்பர் காய வச்சிட்டு இருக்காங்க. ரப்பர் மரத்திலிருந்து பால் எடுத்து அதை காய வச்சிட்டு இருக்காங்க. அந்த வேலியில் காய வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரப்பர். அப்பா, ஆத்தோட கரையில் எவ்வளோ அழகான கிராமங்கள் தெரியுமா. நான் இங்கே தான் வந்து ஆடு மாடெல்லாம் வந்து மேய்க்கிறத பார்க்குறேங்க. கேரளாவில் நிறைய பிளேஸில் நம்ம பார்க்கவே முடியாது. மெயின் ஏரியாஸில் இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் வரணும். ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் தான் வந்து ரியல் கேரளாவோட கிராமத்தை பார்க்க முடியுது. பழைய காலத்து வீடுங்க. ஏன்னா நம்ம மெயின் ரோடு போகும்போது எல்லா பியூட்டிஃபுல் பங்களாஸாக பார்ப்போம். இங்கேயும் பங்களாஸ் இருக்குது, பட் ட்ரெடிஷ்னலான ஹவுசஸும் நிறையவே இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ இதுதான் ரோடு. கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்து தார் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மண் ரோடு தான். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து இங்கே மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ், மெயின் ஏரியாவுக்கு போனால் தான் வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ நாம் ரிவர் வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. எல்லா பக்கமுமே வந்து ஊரை க்ளீனாக வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க, அட்வைசரிஸ். வாங்க இப்போ ரிவர் வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். ஸோ நாம் மெயின் ரோடுலேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிவர் வியூ பாயிண்ட் போகிறதுக்கான வழி இருக்கும். ஒரு சின்ன கேட்டு இங்கே பாருங்கள். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்தால் இந்த மாதிரி ஆத்தோட கரையில் நிறுத்திக்கலாம். உள்ள கிராமங்களுக்குள்ளே போகிறதுக்கான சின்ன சின்ன மண் ரோடுங்க இருக்கும். இங்கே பாருங்கள், வீடுகளுக்கு போகிறதுக்கான சின்ன வேஸ். ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளாவோட கிராமத்து வீடு இப்படி தான் இருக்கும் ஆத்தங்கரையில். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஐயோ, இதுவே ஒரு கோவில் மாதிரி இருக்குங்க. சரி வாங்க நம்ம ரிவர் வியூ பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். இந்த ரிவர் வியூ பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரிவர் வந்து ஜாயின் ஆகுதுங்க. இந்த பக்கம் இருந்து ஒரு ரிவர் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரிவர் வருது. எல்லாம் ஜாயின் ஆகிற இடம். ஒரு முக்கூடல் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளேஸ்ன்னு சொல்லலாம். அட்வைசரிஸ் வச்சுருக்காங்க, நீச்சல் அடிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறையா வந்து என்ன சொல்கிறது, சேர் இருக்கிற ஏரியா, புதை குழிகள் மாதிரி. இங்கே பாருங்கள், நீச்சல் அடிக்க வேண்டான்னு போட்டிருக்காங்க. நம்ம சயின்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, நம்ம மலையாளம் படிக்க தெரியாது. பட் அட்வைசரிஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த சைன் பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும் இங்கே நீச்சல் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வந்து கிராமத்து வீடுகள் எல்லாம் இருக்குங்க, ஆத்தோட கரை வரைக்குமே. ஆஹா, இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு மாடு அம்மா கத்துறத பார்க்குறேன். கேரளாக்குள்ளே மாடு மேய்க்கிற கிராமங்கள். அச்சோ, அழகோ அழகு.
ஸோ நீங்கள் இருட்டி பக்கம் வந்தால் எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு வரதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்க. இந்தியாவில் இப்போ நிறைய பக்கம் ஆறுகளை நம்ம இவ்வளவு கிளீனாக பார்க்க முடியறது இல்லைங்க. கீழே மீன்கள் போற வரைக்கும் இங்க கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. செமையா இருக்குல்ல. உள்ளுக்குள்ள இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. மேபி பிரான்ஸ் அல்லது மீன் பிடிக்கிற இடங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அந்த சைட் போய் பார்க்கலாம். ஆத்தோட கரைகள்ல எல்லா பக்கமுமே அட்வைசரிஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எல்லா பக்கமுமே அட்வைசரிஸ் இருக்கு. தண்ணிக்குள்ள இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ பியூட்டி இருக்கோ வாட்டர்வேஸ்குள்ள அவ்வளோ ஆபத்தும் இருக்கும். ஸோ நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும். என்னதான் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத இடங்கள்ல இருக்கிற நீர்நிலைகளில் என்னென்ன மாதிரி ஆபத்துகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அண்ட் இங்கே வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டோட நிறையா ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தானே. அதனால வந்து செம்மையாக உட்காந்து ரசிச்சுட்டு போகலாங்க. அதுவும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டா, பைக்கோ காரோ இருந்து வந்துட்டா போறக்கும் மனசே வராது. யூ கேன் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். இங்க பாருங்க, எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்டோட அழகு அடிச்சுக்கவே முடியாது. பின்னாடி கிராமங்கள் இருக்கு, எடக்கானம் கிராமம். நாம் இப்போ எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் இன்டீரியர்ல வந்திருக்கோங்க. இது இன்னும் வேற லெவல் பியூட்டி. என்ன பியூட்டினா, ரிவருக்கு நடுவில் இந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்கு, ஒரு குட்டி பிரிட்ஜு. பின்னாடி பாருங்க. ஓ மை கார்டன் இல்ல. ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து கிராஸ் பண்ணி போறதுக்காக ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க குட்டியா. இங்க பாருங்க, யப்பா எடக்கானம் ரிவர் ஓடுற கிராமத்து பகுதிகளுங்க. எடக்கானம் இருட்டி ரிவர் எடக்கானம் வழியா ஓடுது. ஆக்சுவல் நேம் ஆஃப் த ரிவர் எனக்கு தெரியல. இருட்டி வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் இதை இருட்டி புழா அப்படின்னு சொல்றாங்க. இருட்டி ஆறு தமிழ்ல. என்ன சொல்றதுங்க, கேரளாவோட பியூட்டி. நார்த்ல இருந்து, அதாவது காசர்கோடு சைடு இருக்கு இல்லையா, நம்ம மேங்களூர் பக்கத்துல, அங்கிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நான் டிராவல் பண்ணிட்டேங்க, கோவளம் பீச் வரைக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு அமேசிங் பியூட்டி. நீங்க கேரளா வந்துட்டா இந்த மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வாங்க, கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவையும் நாம் ரசித்து பார்க்கறதுக்கே வந்து ஒரு நாள் பத்தாது. ஒவ்வொரு டவுன் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸையும் ரசித்து பார்க்கறதுக்கு இங்கே இன்னுமே எவ்வளவோ பிளேசஸ் இருக்குங்க. நம்ம இது பார்க்கறக்கே வந்து ஹாஃப் டே முடிஞ்சிருச்சு. நம்ம காலையில் 7:30க்கு கிளம்புனோம் சாப்பிட்டு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விலாகில் இருட்டி டவுன் வாக் காமிச்சிருப்பேன். இருட்டி ரிவர் சுற்றியும், இந்த இருட்டி டவுன் சுற்றியும் இந்த ரிவர் ஓடுது. இது வந்து எடக்கானம் சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் நாம் உள்ளே வந்திருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற கிராம பகுதிகள் இதெல்லாம் எப்போ சொல்லவே முடியாதுங்க. ஒரு நம்ம ஊர்லலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கூட இவ்வளோ டென்ஸாக இருக்காது எக்காலஜி. இது வந்து இருட்டி டவுன் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ், எடக்கானம் வில்லேஜ். அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் தான். நம்ம பார்க்குற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் காடுகள் கிடையாது. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கிராமங்கள் இருக்குது, மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் வீடுகள் இருக்கிற ஒரு அடையாளமாவது தெரியுதா நமக்கு? பக்கத்தில் போனால் தான் வந்து வீடுகள் இருக்கிறதே தெரியுங்க. அந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க
எக்காலஜியை வேற லெவல். ஸோ நாம போதுங்கிற அளவுக்கு ரசிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம திரும்பி போகலாம். ஏன்னா இப்போ போனால் தான் நாம் இரிட்டியிலிருந்து கண்ணூர் போகணும். கண்ணூர் போயிட்டு மேங்களூர் போகணும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் மேங்களூர் ரீச் ஆகிறதுக்காக பிளான் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு இரிட்டியிலிருந்து ஒரு 12 o'clock கிளம்புனா நாம் லஞ்சுக்கு கண்ணூர் போயிடலாம். ஈவினிங் நமக்கு ட்ரெயின் இருக்கும் கண்ணூர்லேருந்து மேங்களூருக்கு. அதை பிடிச்சி போக வேண்டியது தான். என்னங்க சூப்பரா வேற லெவலில் இருக்கா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி அமேசிங் பியூட்டியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நேச்சரோட வைப்ஸ், நம்ம கேரள மக்கள், சேரநாட்டு மக்கள் எப்படி வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க, நம்மளும் எப்படி எக்கோசிஸ்டமை இவ்வளோ சூப்பராக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சேர மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பீரியடில் நேச்சரை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. குளோபல் வார்மிங் அதிகமாகிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஊரையும் மாற்றினா ஓரளவுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மி பண்ணலாம். சரி வாங்க போகலாம். நம்ம எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட் போய் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சுங்க. இங்கிருந்து தான் மறுபடியும் இரிட்டி போகிறதுக்கு பஸ் எடுக்கணும். வெயிட் பண்ணுவோம். எடக்கானம்ல இருந்து மறுபடியும் இரிட்டி டவுன் வந்தாச்சுங்க. நம்ம ரூம் போக வேண்டியதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இரிட்டி டவுன்ல இருந்து எடக்கானம் ரிவர் வியூ பாயிண்ட் போயிட்டு வேற லெவல்னு சொல்லணும். அப்பா, இவ்வளவு இயற்கை அழகு வந்து ஒரே இடத்துல பார்க்கறது வந்து கடவுள் அனுகிரகம் தான் சொல்லணும். ஸோ இயற்கை உண்மை பெரும்பதின்னு சொல்லுவார் இல்லையா வள்ளல் பெருமானார். நம்ம நேச்சரை பாதுகாக்கணுங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளை காப்பாற்றும். வித் திஸ் blissful note I'm ending this video. இந்த பக்கம் வந்தா நீங்க மணந்தவாடி இரிட்டி சைடெல்லாம் வந்தா கண்டிப்பா டைம் எடுத்து நல்லா இன்டீரியர் சுத்தி பாருங்க. இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers. வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? see you again. Bye bye.